ஓகே, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் உரும்புரை அப்படின்னு ஒரு பிரதேசத்துலாம் இருக்குது. அதாவது வந்து அப்படின்னா இன்றைக்கி வந்து எது சம்மந்தப்பட்ட காணொலியாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆடை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருங்க. சாப்பாடெலாம் நல்லா சாப்பிடுவீங்க, ஆட்டுக்குட்டியெல்லாம் குடிங்க. ஆனால் இந்த ஆடு வளர்ப்பு, ஆடை வளர்க்குற முறை, ஆடு உருவாகிற முறை, ஆடை உருவாக்குற முறை, அது சம்மந்தப்பட்ட காணொலியாக தான் இந்த காணொலி இருக்க போது. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கூட கிட்டத்தட்ட ஒரு வேள்வி எல்லாம் நடந்துச்சு தானே, கவனாவத்து அப்படின்னு அதே மாதிரியான அப்படியான ஆடுலாம் அப்படி இதாக இருக்குது. அது சம்மந்தப்பட்ட மொத்த காணொலியை தான் வந்து உங்களோட காட்டப்படம் நாங்கள். ஹலோ அதில் பார்த்தியா இது எவ்வளோ போக மறு Oh. Look. Hey. வா, இவ்வளோ பெரியட்டா. ஹலோ, ஆடுகள் விற்பனைக்கு இல்லை, எல்லாம் சின்ன குட்டிகள். இதெல்லாம் நான் வந்து எங்கே பார்த்தேன் அப்படி சொன்னால் அந்த கவனத்தை வேர்ல்டில் பார்த்துருக்கோம். இந்த பாருங்க அப்படி இருக்குது ஆள். அம்மா டேய், ஹலோ பா டேய் பா என்ன வித்தியாசமாக இருக்குது. என்னடா என்ன நோக்கி வந்தோண்டே இருக்குது. பா, அவ்வளோ ஆட்டுக்குட்டியெல்லாம் இருக்குது. ஆட இது கேம் இருக்குது. ஹலோ,
பார்த்தீங்கன்னா ஆடுகள் வந்து அப்படியே கிட்டத்தட்ட மாடுகள்ன்ற ரேஞ்சுக்கு இருக்குது. இதில் வந்து சின்ன சின்ன குட்டிகள் இருக்கணும் பாருங்கள். ஒரு ஆடண்டை காட்டுறோம் பாருங்கள். இந்த கிட்டத்தட்ட இந்த சைஸில் இருக்குது. ஹலோ, சின்ன குட்டி ஒரு ஆள் நிற்கிற அட்டாக் பண்ணிடுவானோ நோனோ. பார்க்குற வடி வாக்கல எல்லாரும் என்ன புது ஆளாக வந்துருக்குன்னு பார்க்குறான். டேய் என்னடா என்ன அட்டாக் பண்ண போகிறான். இது எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா வந்து உடும்புரா பிரதேச தான் இது இருக்குது. ஆரன் இன்னும் ஒரு ஆர்டர் பார்த்தியா மாட்டுண்ட சைஸில் இருந்து மாட்டுண்ட சைஸில் இருந்துச்சு. ஹலோ, எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்ய இதே முன்னுக்கு ஒரு ஆர்டர்ன்றது பார்த்தியா மாட்டுண்ட சைஸில் இருந்துச்சு. மாற்றி உன்னை மாடு அடிக்க போகிறாங்க. சரி, இன்னும் ஒரு ஆடம் இருந்து பார்த்தியா என்ன கிட்டத்தட்ட கதைக்க போகிறான். ஹலோ, இது எத்தனை கிலோ வரும் ஐயா சொல்லுவாரா? அவர் என்ன கண்ணீர் எதை செய்து நிற்கிறார்? என்ன ஆடு சிங்கம் மாதிரி நிற்குது. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த இடத்தின் உரிமையாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐயா தான். ஐயா, உங்களை பற்றியான ஒரு சின்ன உரும்புராய சந்தி கிட்ட உரும்புராயில வசிக்கிறேன் நான். பெயர் இந்த பேர் ரோயிஸ். ஓகே, எவ்வளவு காலம் அது செய்து கொண்டிருக்கீங்க? இந்த ஆடு சின்ன வயதுலேயே 12 வயதுலேயே வளர்க்க தொடங்கினாங்க. வெளிநாடு எல்லாம் போய் விளையாட்டு. இப்போ 30 வருஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல இருந்து இந்த ஆட்டு பண்ணி 12 வயதுலேயே ஆடு 12 வயது படிக்கிற காலத்திலே இந்த ஆட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. காரணம் என்னென்னா, என்ன காரணத்துக்காக உங்களுக்கு காரணம் ஏன் இன்ட்ரெஸ்டா வந்தேன்னு சொன்னால், எங்களுடைய அப்பாண்ட தாப்பன் அவரும் உரும்புறாங்க. எங்களுடைய அப்பாண்டிடம் உரும்புறாங்க. எங்களுடைய அப்பாண்ட தாப்பனுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவர் ஒரு பிரின்சிபலா இருந்தவர். எங்களுடைய அப்பா ஒரு குளத்துல எல்லாம் ரபேட்ட சுப்ளனா இருந்தவர். அப்போ இது கேட்க அந்த அவையிட்ட உள்ள ஆசை எங்களுக்கு வந்தது. நாங்கள் குளத்துறையெல்லாம் பிறந்த நாங்கள். அப்போ நாங்கள் டவுனுக்கு அப்படின்னா சென்டர் குளத்துலாம் படிச்சினாங்க. இப்போ டவுனுக்குலாம் இருந்தினாங்க. அப்போ என்ன 12 வயதுலேயே அப்போ முந்தி ட்ரெயினுக்கு 11 ரூபா ரயில் டிக்கெட். அப்போ ரயில் டிக்கெட்டை 11 வயதுல ரயில் டிக்கெட் 11 ரூபா ரயில் டிக்கெட் காசு கொடுத்தா களத்துறைக்கு ஏற்றினாங்க. எங்களுக்கு இந்த சின்ன வயதில் ஆடுகள், கோழிகள், புறாக்கள், மாடுகள் இதெல்லாம் சரியான இன்ட்ரெஸ்ட். அது என்னென்ன அந்த ஒரு 2 தலைமுறையாக வந்து 3வது தலைமுறை எங்களுக்கு வரைக்கும் அது இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்த நான் எங்களோட பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கு. அதான் இப்போதைய நாட்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இது என்ன நோக்கத்துக்காக நீங்கள் இங்கே வளர்க்குறீங்க? எனக்கு யாழ்ப்பாணத்தில் தம்பி கூடிய இனம் ஜமுனாபாரி, காமோரி, ஷனல் ஆடுன்னு தான் நிற்கிது. மற்றது இந்த அவையெல்லாம் என்ன இல்லை ஜமுனாபாரி. ஓகே, எனக்கு அந்த இன்னும் ஒரு ஆடு இருந்துச்சு கிட்டத்தட்ட மாட்டு சைஸ்ல இருந்து. அதான் என்ன ஜமுனாபாரி. இந்த வேர்ல்டுக்கு எல்லாம் கொண்டு நான் கோயில் வேர்ல்டுக்கு ஒரு நாளும் வெட்டுறையில கோயில் ஆடுகள் வளர்த்து வெட்டுறையில ஆடுகளை விற்கிறது. மற்றபடியே யாழ்ப்பாணத்துல இருக்கிற இனம்டா ஜமுனாபாரியும், காமோரியும், மற்ற ஷனல், மற்றது இன்னும் ஒரு இனம் இருக்கு மொட்டை ஆடுகள். அதில் நீட்டுச்சவி, அதுக்கு உண்மையான நீட்டுச்சவிக்கு தான் ஆங்கிலோ நீவியன். அது இந்தியா வட இந்தியாவில இருந்து வந்த ஆடுகள். அது இப்போ அழிஞ்சு போயிடுது.
மற்றது இந்த யாழ்ப்பாணத்திலையும் நல்ல இன மாடுகள் முந்தைய காலத்துல நல்ல இருந்தது. வேள்வியல் எல்லாம் வேள்விக்காக வளர்த்து கொண்டு வருக. இதையில 2 தரம் வேள்வியை நிப்பாட்டுங்க. அந்த வேள்வி நிப்பாட்டினா பிறகு அந்த கவுனாவத்தையாவே தான் இந்த வேள்வியை வழக்காடி வச்சு வெண்டவர். அதுல இருந்து வந்தால் வேள்வி இருந்தால் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் என்று சொன்னால் இந்த கோயிலுக்கு கிடா வளர்த்து நல்ல கிடா வளர்த்து விற்கலாம். அப்ப அவைக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க நான் இதை சின்ன வயதுல இருந்து இந்த ஜமுனாபாறை இனத்தை வடிவா அறிஞ்சேன். அப்ப இத நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன்னா அத அந்த இனத்தை அழிய விடாம மக்களுக்கு அதை சின்னப்படுத்தி கொடுத்தா அந்த இனங்கள் இப்ப எல்லா இடம் பரவலா இருக்கு. மற்றது காரணம் என்னன்னா அப்படி ஒரு நல்ல ஆடுகள் போட்டு இன்றைக்கு மறை ஆடுகள் கிடாயிலும் லட்சத்துக்கு மேல விற்கக்கூடியதா இருக்கு. யாருக்கும் பயனுள்ளதாகத்தான் வாழணும். அதுக்காகத்தான் நான் எனக்கு இந்த ஹார்ட் வருத்தங்கள் வந்து இவ்வளவு வந்து நான் அதை விடாம வளர்க்கறது இதோட இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு ஆசை மனதுல இருக்கு. இது வளர்க்கறதால எது நோய் அப்படி வர மாதிரி ஆடுகளுக்கும் இல்ல எங்களுக்கு ஒரு நோய் ஒரு நோய் ஆடு வளர்த்தாலும் இந்த அதாவது இது டிவி காச நோயாக்களுக்கு நல்ல ஆட்டு பாலும் கொடுத்து ஆட்டுண்ட மொச்சத்தன்மை இருந்தாலும் அதே மாறும். அது ஆட்டால எந்த வருத்தமும் வாரதோ மிருகங்களால இல்லை மனுஷனால சொன்னா போல இவரெல்லாம் இப்ப எத்தனை வயசு இருக்கு? இதுக்கு 2 வயசு. 2 வயசு என்னண்டா ஒரு ஆட்டின் ஆயுள் காலம் 15 வருஷம். 15 வருஷம். ஆடுகள் கோழிகள் புறாக்கள் எனக்கு அந்த ஆடுதான் கொஞ்சம் இந்த அது கிட்டத்தட்ட ஆடே இல்லையா மாடு மாதிரி 3 வருஷம். ஓகே ஓகே. இவையெல்லாம் என்ன செய்ய போறீங்க நீங்க? வளர்த்து சின்னப்படுத்தி மாடா ஆடா மாடான்னு தெரியல. டேய் ஹலோ என்னடா பார்க்க பாவமா இருக்குதான். நண்பா இது சம்மந்தமான காணொலிகளை வந்து வடிவாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வந்து கிட்டத்தட்ட எல்லாம் நான் வந்து கவனாவத்தை வேர்ல்டில் வந்து விதவிதமான ஆடுகள் எல்லாம் பார்த்துருப்பேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட சில ஆடுகள்லாம் அப்படி பெரிய ஆடுகள்லாம் இருக்குது. ஐயாலாம் நிறைய பேர்கள் எல்லாம் சொல்லியிருந்தார். குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்களுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஏங்கி கொண்டு இருந்திருப்பீங்க. இப்போ வரையும் ஏங்கி கொண்டு இருக்கீங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட விவசாயங்கள் செய்யலாம், ஆடு வளர்ப்பு செய்யலாம், மாடு வளர்ப்பு செய்யலாம், கோழி வளர்ப்பு செய்யலாம். இப்படி நிறைய வேலையெல்லாம் உண்மையிலேயே இருக்குது. இந்த ஐயா பார்த்த வரைக்கும் உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 12 வயதிலே வந்து இப்படி ஒரு தொழில் ஒன்றை தொடங்கியிருக்காரு. இன்றைக்கி வந்து ஒரு சினப்படுத்தல் அப்படின்னு சொல்லி இந்த நம்பர்கள்லாம் போட்டிருக்காரு பாருங்கள். வந்து ஆடு சினைப்படுத்தல், வெள்ளைக்கிடா சினைப்படுத்தல் 5000, கருப்பு வெள்ளை இருந்தால் இது போட்டிருக்கிறோம் பாருங்கள். தேவையான ஆட்கள் எடுத்துக்கொள்கிறோம். என்னென்ன வெளியில வர போறீங்க? ஆடு வளர்க்குறீங்களா மாடு வளர்க்குறீங்களா? காசி மாடு என்னென்ன வெளியில வர போகுது? அதெல்லாம் சின்ன விஷயம் இல்ல. காசி மாடு என்னடா பிரச்சனை? காசி மாடு அப்படி தப்ப போறீங்க? ஜமுனாபாறை குழம்பு அதையும் பிடிக்கிறதுக்கு